அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, இன்று மாலை சிறுவாபுரி சம்மந்தப்பட்ட காணொலியும் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசின காணொலி ஐபிசி பக்தியில் வருது. அதே போல் நேற்று தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கு நம்ம கொடுத்த அந்த அவங்க விளையாட்டு உபகரணங்கள் காணொலி நிறைய பேர் ரொம்ப நெகிழ்ச்சியாக எனக்கு பதிவு பண்ணியிருந்தீங்க. எனக்கே இன்னும் அந்த சம்பவம் மனசுலேயும் கண்லேயும் அப்படியே நிற்கிது. ஒரு காணொலி அடுத்த காணொலி நான் பதிவு பண்ணுறேன். அந்த குழந்தை அந்த விளையாடுறப்போ என்னை அரவணைச்சு அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு வரும். அது ரொம்ப சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அன்பு கலப்படம் இல்லாத ஒரு அன்பு. முருகப்பெருமான் எதை நோக்கி நம்மளை பயணம் பண்ண வச்சுட்டு இருக்கான்றது ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஏப்ரல் 4 என்னோட முருகர் ஆராய்ச்சி பயணமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தொடர்ந்து பயணம் செய்ய போகிறேன். நாளைக்கு நான் மங்களூர் கிளம்புறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே இமயமலை. நான் இந்த இமயமலை பயணம் இது வரைக்கும் எனக்கே ஒரு புதிய அனுபவம். இது வரைக்கும் போகாத இடம். இதில் முருகர் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. முருகரை கொண்டாடுறாங்க அந்த மக்கள். அதே சமயத்தில் முருகன் சம்மந்தப்பட்ட தெரியாத ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்கள் முருகப்பெருமானை உணர்த்தி அந்த இடத்துக்கு பயணம் பண்ண வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் முதல்ல இமயமலைக்கு போனப்போ வள்ளி டிராவல் சொல்லி செல்வம் ஐயான்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் இந்த வாட்டி நான் கூப்பிட்டுருந்தேன். அவர் அந்த இடத்த பற்றி விசாரிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், ஐயா என்னையே நிறைய பேர் அங்கே போவேணான்றாங்க. போகிற வழி ஃபுல்லாக வனவிலங்குகள் இருக்குமா, அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. அந்த வழி ஃபுல்லாகவே ரொம்ப மோசமான ரோடாக இருக்கும். புலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பை ரோட்லேயே போக வேண்டிய ஒரு இடம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன நம்பி வராதிங்க, முருகனை நம்பி வாங்க. நீங்கள் உங்களை கூப்பிட்டதே டெல்லியிலேருந்து உங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னதே அந்த வள்ளி டிராவல்ஸ்ன்ற பேர் தான். நம்மளை கண்டிப்பாக இந்த இயற்கையும் வள்ளி அம்மாவும் முருகரும் நிச்சயமாக கொண்டு போய் பத்திரமா கொண்டு சேர்ப்பாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். அவரும் எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ண போகிறாரு. சென்ற வருடம் நான் இமயமலை போய் அந்த பாதாள குகையாக இருக்கட்டும், முருகர் சம்மந்தமான ஊர் எல்லாமே பதிவு பண்ண மாதிரி இந்த வருஷமும் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் முருகப்பெருமான் காட்டுவார். பலருக்கும் அந்த தகவல் இப்படிலாம் இருந்திருக்கா, முருகர் வழிபாடு இருந்திருக்கா, இப்படியெல்லாம் முருகரை கொண்டாடுறாங்க, நம்ம பக்தியை விட அவங்க பக்தி எவ்வளோ உன்னதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வோம். பக்தியில் பெருசு சின்னதும் கிடையாது. ஆனால் முருகர் தமிழ் கடவுள் அப்படின்றத தாண்டி உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்குன்ற வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் என்னோட பயணமும். அதுக்கு ஒரு சிறு கருவியாக நானும் செயல்பட்டுருக்கேன். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 2026 நிறைய சோதனைகள், நிறைய விஷயங்களை சந்திக்க போகிறோம். அதுக்கு நடுவில் முருகர் இந்த வேலைக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது. நாளையிலேருந்து என்னோட பயணம் தொடரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. இன்னைக்கு சிறுவாபுரியில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க வாசலில். ஈர்க்கிறார் முருகர் அங்கே மக்களை காந்த மாதிரி ஈர்த்துட்டு இருக்காரு. சிறுவாபுரி முருகர்னாலே நீங்க என்ன நினைச்சிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை போச்சுன்னா வீடு கொடுத்துருவாங்களே. ஆனால் அங்க அரையனார் பெருமான் சிறுவாபுரி முருகர் என்ன சொல்றாருன்னா, லட்சுமி வாசம் செய்யும் ஊருன்றாரு. இந்த ஊருக்கு குபேரபுரின்னு ஒரு பேரே அவர் வச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, 7 உலகம் வழங்கும் தலைவன் முருகப்பெருமான் இங்க தான் இருக்காரு. சிறுவாபுரிக்கு மட்டும் எப்படி கந்தராலங்காரத்துல நாமக்கல்ல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கிற செங்கோட்டு வேலர் அதிகமா சொன்னாரோ, திருப்புகள்ல இந்த சிறுவாபுரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 பாடல் கொடுத்திருக்காரு. சிறுவாபுரிக்கு மேக்சிமம் போயிட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. நீங்க இப்பயும் சிறுவாபுரி யாராவது 6 வாரம் போடணும் முயற்சி பண்றாங்க அப்படின்னா, முதல் வாரம் ஜாலியா இருக்கும், 2வது வாரம் ரொம்ப டஃப்பா இருக்கும், 3வது வாரம்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். முருகனே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறுவாபுரிக்கு போகணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சோதனை வரும். முருகர் ஆராய்ச்சியில உணர்றேன். ஸோ இந்த காணொலி பார்க்குற முருக பக்தருக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை போயிருப்பீங்க. ஆனால் ஒரு தரம் வாழ்க்கையில முதல் தடையா முருகப்பெருமான் முன்னாடி அபிஷேகம் பார்க்குற சிறுவாபுரியில் எதுக்கு இது நடத்துறாரு, நம்ம தான் அபிஷேகம் பார்க்கலாம் கூட பரவாயில்ல மனநிலைக்கு போயிட்டு சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், 3 சொல்லி உட்காருங்க. அப்போதான் முதல் தடையா முருகப்பெருமான் அபிஷேகம் பார்க்குறேன். முருகப்பெருமான் முருகனே வேணும்னா சிறுவாபுரிக்கு போங்க. முருகர் அங்க படைக்கும் தொழிலை செஞ்சாரு. தலையெழுத்து மாத்தினாரு. தலையெழுத்து எல்லாருக்கும் எழுதினார்ப்போ நம்ம ஊழ்வினை கர்மம் எப்படி எவ்வளவு பெரிய மோசமான தலையெழுத்து இருந்தாலும் முருகர் அங்க மாத்தி அமைக்கிறார். இது சத்தியம்.